சாதாரண உலகத்துல இருக்கிற மக்கள் மாதிரி வாழாம இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஆத்மா தனியா பிரிஞ்சுதான் வாழும். அதுவும் ஒரு அனிமலா, அது எந்த அனிமலா வேணா இருக்கலாம். அப்படி இருக்க இந்த உலகத்துல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்து சாதாரண மனுஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றா. அப்ப அவளுக்கு ஒரு கோல்டன் காம்பஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதை வச்சு கடைசியில் அவ என்ன பண்ணா அப்படின்னு சொல்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த ஃபிலிம் 2007ல ரிலீஸ் ஆன த கோல்டன் காம்பஸ். இது ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். இந்த பிரபஞ்சத்துல மக்கள் எல்லாருமே வந்து அவங்களோட ஆத்மா கூட தான் வாழ்வாங்க. ஆனா இந்த உலகத்துல மட்டும் மக்களோட ஆத்மாக்கள் எல்லாமே தனியா பிரிஞ்சுதான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அதுவும் எல்லாமே ஒரு அனிமலா இருக்கு. அது வந்து எந்த அனிமலா வேணா இருக்கலாம். அது வந்து அவங்களோட இயல்பை பொறுத்து. அது வந்து ஒரு டாகா இருக்கலாம், கேட்டா இருக்கலாம், பறவையா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அப்படி இருக்க இந்த உலகத்துல வந்து சாதாரண மனுஷங்க, அப்புறம் சூனியக்காரிங்க, பேசுற பனிக்கரடிங்கன்னு 3 பேருமே வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி இருக்க இவங்க கிட்ட ஒரு கோல்டன் காம்பஸ் இருக்கு. அந்த காம்பஸ்ல எதெல்லாம் நடக்க போகுதோ அது எல்லாத்தையுமே வந்து உண்மையான பதிலை வந்து காட்டி கொடுத்துரும். இப்படி இருக்க இந்த ஊரோட அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா இந்த கோல்டன் காம்பஸ் எல்லாத்தையுமே வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன்னா இவங்க பண்ற எல்லா பித்தலாட்டமுமே வந்து வெளியில தெரிஞ்சிடும். அதனால எல்லா கோல்டன் காம்பஸையும் வந்து மேக்சிமம் அழிச்சிடுறாங்க. அப்படி இருக்க ஒரே ஒரு கோல்டன் காம்பஸ் மட்டும் அதுல மிச்சம் இருக்கு. அதுதான் நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கு. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களோட பேரு லைரா. இப்போ லைராவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து கோட்டைக்கு வெளியில ரொம்பவே ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க நம்ம லைராவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆப்போசிட் டீமுக்கும் வந்து சண்டை வர மாதிரியா இருக்கு. அந்த பையன் போட்டு மிரட்டிட்டு இருக்கா. அப்போ நம்ம லைரா வந்து ஓவரா பேசினா அப்படின்னா இங்கே வந்து இன்விசிபிள் டோர் இருக்கு, அது வழியா போனேன்னா உன்னோட உயிரை தனியாக பிரிஞ்சு செத்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. அதை கேட்டு அந்த பையனும் பயந்து அங்கேருந்து போயிடுறான். ஆக்சுவலாக இவங்க சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு. என்னன்னா இந்த உலகத்துல வந்து இவங்களோட ஆத்மாவும் இவங்களும் பிரிஞ்சு தானே வாழ்றாங்க. ஸோ அதை தாண்டி இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க உயிர் பிரிஞ்சிரும் தான். இப்படி இருக்க இந்த இடத்துல ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இந்த சின்ன பொண்ணோட மாமா தான் அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். ஒரு சைடு லைரா என்ன பண்றாங்கன்னா அந்த கோட்டைக்குள்ள உள்ள போயிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க வந்து லார்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தரும் அந்த கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற இன்னொருத்தரும் வராங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து பேசிட்டு இருக்காங்க. எதை பத்தினா அந்த சயின்டிஸ்ட பத்தி தான். அவன் வந்து ஆராய்ச்சி பண்றேன்னு எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சு நோண்டிடுவான் போல இருக்கு. அவனால நமக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறது மாதிரி இந்த லார்டுங்கிறவன் சொல்ல, அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவர் கண்டுபிடிக்கிற எதா இருந்தாலும் நல்லதா இருந்தா நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த லார்ட் அப்படிங்கிறவன் என்ன பண்றான்னா அங்க இருக்கிற ஒரு ட்ரிங்க் பாட்டில் வந்துட்டு பாய்சனை கலக்குறான். இது எல்லாத்தையுமே இந்த லைராங்கிற பொண்ணு வந்து கபோர்ட்குள்ள இருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. அங்க அவன் போனதுக்கு அப்புறமா கரெக்டா இங்க அவரோட மாமா தான் வராரு. அவர் அங்க இருக்கிற ட்ரிங்கை குடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அதை வந்து கரெக்டா அந்த லைரான்ற பொண்ணு வந்து தடுத்துறா. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது இதுல வந்து பாய்சன் இருக்கு, அதுவும் அவர் கலக்கிறது நான் என்னோட கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறமா தான் இவர் புரிஞ்சுக்கிறாரு. சரி போய் ஒளிஞ்சுக்கோ, இங்க இப்ப மீட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மறுபடியும் வந்து அந்த கபோர்ட்குள்ளே ஒளிஞ்சுக்கிறா. அங்க பார்த்தா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து இங்க வந்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க எல்லாருமே அசம்பிள் ஆனோடனே இவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ பிளே பண்ணி காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்ம உலகம் மாதிரியே வெளியில இன்னும் நிறைய உலகம் இருக்கு. அங்கெல்லாம் நம்மள மாதிரி இல்லாம மனுஷங்க அவங்களோட ஆத்மா சேர்ந்துதான் வந்து வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால இந்த பிரபஞ்சத்துல வந்து டஸ்ட் மாதிரி ஒரு விஷயம் உருவாகி இருக்கு. அந்த டஸ்ட் வந்து நம்ம ஆத்மா மூலியமா நம்ம உடம்புக்குள்ள போகும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே இந்த மாமா என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கு வந்து இந்த விஷயத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நானும் மற்ற உலகத்துக்கு போயிட்டு இதெல்லாம் எப்படி வந்து சாத்தியம், எப்படி வந்து மற்ற மக்கள் வாழ்றாங்கன்னு நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்கறாரு. அதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வாயை பழக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி யாரும் கண்டுபிடிச்சது இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அவங்க வந்து மணிலாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ வந்து லைராங்கிற பொண்ணு நானும் உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்னா நான் ஆராய்ச்சி பண்றதே இங்க வந்து சில பேத்துக்கு பிடிக்கல, அதனாலதான் என்னையவே கொல்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இதுல நீயும் வந்து அப்படின்னா உன்னோட உயிருக்கு ஆபத்தாயிரும், அதனால நீ இங்கே இருக்கிறதா சேஃப், நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து இவரு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வடக்கு சைடு நோக்கி டிராவல் பண்றாரு. அங்க கட் பண்ணா இப்ப வந்து இந்த கோட்டையை தான் காமிக்கிறாங்க. நம்ம லைரா வந்து அங்க இருக்கிற ஒருத்தர் திட்டிட்டு இருக்காரு. நீ ஏமா நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி. இங்க வந்து ஒருத்தவங்க வராங்க. இவங்களோட பேர் வந்து மேரிசா. இவங்க வந்ததுமே அங்க இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துறாங்க. இவங்க அவ்வளவு பெரிய ஆளு. அப்ப இவங்க வந்து அந்த பொண்ணை பார்த்து சமாதானப்படுத்துறாங்க. நானும் சின்ன வயசுல இவ்வளவு மாதிரி தான் இருந்தேன், இப்ப வந்து எல்லாரும் மதிக்கிற ஒரு பெரிய ஆளா வளரலையா, அதே மாதிரி இவ்வளவு நிச்சயமா வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா உட்காந்து நம்ம லைரா கூட வந்து க்ளோஸா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து அங்க இருக்கிறவங்களும் நோட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, நான் வந்து வடதுருவத்துக்குலாம் போயிருக்கேன், அங்க வந்து பேசுற பனிக்கரடி அவங்களோட ராஜாவை கூட பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அதோட அந்த ராஜாக்கு வந்து நம்மள மாதிரி தனியா ஆத்மாக்கள் வேணும் அப்படிங்கறது ஆசை. ஆனா அவர் வந்து ஒரு பனிக்கரடி அப்படிங்கிறதுனால அந்த ஆசையெல்லாம் நிறைவேறல.
முடியல, அதனால வந்து அவர் மனுஷனா மாறுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை இவங்க கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ நான் மறுபடியும் அந்த திசையை நோக்கி தான் வந்து டிராவல் பண்ண போறேன், எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும், நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்க அவளுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. அன்னைக்கு நைட் என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி லைரா கூட 2 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்களா, அவங்க இருக்காங்க, அவங்களோட அந்த பெட், அதாவது அந்த சோல் இருக்கும்ல, ஆத்மா, அதை வந்து அந்த குரங்கு ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கு. அங்க ஒரு ஷேடோவும் தெரியுது. அதை பார்த்து அந்த பையன் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். அங்க கட் பண்ணா இப்போ இந்த கவர்மெண்ட் டீமை தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம பிளான் பண்ணது மட்டும் கரெக்டாக போகலை அப்படின்னா நம்மளோட பிளான் எல்லாமே வந்து சொதப்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த டஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த உண்மையிலே கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா இவங்களோட கூட்டம் எல்லாமே வந்து வெளிப்பட்டுரும். அதனால அது வந்து நடக்காம நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக தான் நான் வந்து மேரிசாவே வந்து அந்த பொண்ணு கூட அட்டாச் பண்ண விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த மேரிசா அப்படிங்கிறவ தான் வந்து இந்த படத்தோட வில்லியே. அது தெரியாம நம்ம ஹீரோயின் லைரா என்ன பண்றாங்கன்னா, அவ கூட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த டைமிங்ல நம்ம லைரா கிட்ட அங்க வேலை செஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு கோல்டன் காம்பஸை கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி உங்க மாமா தான் இதை வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்தாரு, எனக்கு அப்புறம் இது உனக்கு தான் சேரணும், இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது உனக்கு தெரியும், இது மூலியமா நீ பல உண்மைகளை வந்து தெரிஞ்சுக்குவ அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. ஆனா இதை வச்சு நான் என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் லைரா கேட்கறா. நிச்சயமா உனக்கு தேவைப்படுற டைமிங்ல இது உனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை பத்தி இந்த லேடி கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து பறக்கிற பலூன்ல அந்த வடதுருவத்தை நோக்கி டிராவல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து டிராவல் பண்ணி ஒரு பிளேஸ்க்கு போயிடுறாங்க. அங்க போனதுமே நம்ம லைரா வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்ல, அந்த குரங்கு இவ கூட தான் இருக்கு, இவளோட ஆத்மா தான் அது அப்படின்னா அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் கடத்துறதே இவ தான். அது தெரியாம நம்ம லைரா வந்து இவ கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கா. இவளுக்கு இங்க வந்தது ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லா விஷயங்களையுமே வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. அதோட அந்த கோல்டன் காம்பஸை வந்து அப்பப்ப எடுத்து பார்க்கறா. அதுல வந்து சில சிம்பிள்ஸை காட்டிட்டு இருக்கு. ஒரு லேடி, அப்புறம் குழந்தை, அப்புறம் மின்னல், அது மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத அவளால வந்து கரெக்டா புரிஞ்சுக்க முடியல. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த அங்க பிளேஸ் நிறைய வந்து சுத்தி பார்த்துட்டாங்க. ஆனா அந்த வடதுருவத்துக்கு மட்டும் அவ கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறா. அதனால லைரா வந்து ஒரு நாள் உட்காந்து நம்ம எப்போ அங்கே போக போகிறோம், அந்த டஸ்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவகிட்ட கேட்க, உனக்கு எப்படி இதை பற்றி தெரியும்னு கேட்கும்போது, கோட்டையில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே இந்த மேரிசா வந்து இதுக்கப்புறம் அந்த டஸ்ட்டை பற்றியோ வடதுருவத்தை பற்றியோ என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அது மட்டும் இல்லை, என் முன்னாடி அந்த பேக்லாம் போட்டுட்டு உட்காராத, அந்த பேக்கை கழட்டி வை அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, நான் ஏன் கழட்டணும், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி லைரா சொல்லும்போது, இங்கே நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் மிரட்டுறா. உடனே அந்த குரங்கு இவளோட ஆத்மாவை பிடிச்சிக்கிட்டு அப்படியே காதை பிடிச்சி திருகுது. அவளுக்கு பயங்கரமா வலிக்குது. உடனே அவ என்ன பண்றானா, சரி ஓகே, இதுக்கப்புறம் நீங்க சொல்றதுதான் கேட்பேன், இப்போதைக்கு என்னோட பெட்டை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட ஆத்மாவை வாங்கி அவளே வந்து வச்சுக்கிறா. மறுபடியும் இவங்க ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவளோட அந்த ஆத்மா வந்து இவகிட்ட சொல்லுது, லைரா இவ வந்து இவ்வளவு கோவப்படுறா அப்படின்னா இவளை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவ செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்க்கும்போது அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இதுக்கு முன்னாடி காணாம போன எல்லா குழந்தைங்களையுமே வந்து இவ தான் கடத்தியிருக்கா அப்படின்னா இவளுக்கும் இதுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்றது மாதிரி இவ வந்து புரிஞ்சுக்கிறா. இவ இந்த மாதிரி பார்த்த விஷயத்த அந்த வில்லியும் பார்த்துடுறா. மேரிசாவும், உனக்கு எல்லா விஷயமும் அப்போ தெரிஞ்சிருச்சா, சரி ஓகே, உனக்கிட்ட தானே அந்த கோல்டன் காம்பஸ் இருக்கு, அதை கூட அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதை வந்து அந்த குரங்கு எடுத்துட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா அந்த குரங்கு எடுத்துட்டு போகும்போது அந்த காம்பஸையும் வாங்கிக்கிட்டு ஜன்னலை மூடிறா. அதனால அதோட கையில அடிபட்டுருது. இவளோட கையிலையும் இப்போ அந்த வலியை ஃபீல் பண்ண முடியுது. இதுக்கப்புறமா லைராவும் அவளோட ஆத்மாவும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா மேரிசாவோட ஆட்கள் வந்து சும்மா விடுற மாதிரி இல்லை, இவளை வந்து வலை போட்டு பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமிங்ல யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு வில்லு எல்லாத்தையும் விட்டு அங்க இருக்கிறவங்கள காலி பண்ணிட்டு நம்ம லைராவையும் அவளோட ஆத்மாவையும் காப்பாத்துறாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஒரு பைரட்டு. அந்த காணாம போனால ஒரு பையன், அவனோட அம்மா தான் இவங்க. சரிவா, நம்ம வந்து பைரட் ராஜாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல்ல ஏத்திட்டு இவங்க சின்ன கப்பல் இருந்து ஒரு பெரிய கப்பலுக்கு இப்ப டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு யாராவது பைரட் ராஜா அப்படின்னு பார்த்தா மலைமாடு சைஸ்ல ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்காரு. நீ வந்து இந்த இடத்துல இருந்து கிளம்புனதுல இருந்து நாங்க வந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அதனாலதான் உனக்கு ஆபத்துன்னு வந்தப்போ உன்னை வந்து எங்களால காப்பாற்ற முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா நம்ம வந்து ஈஸியா போய் காப்பாற்றலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது நிச்சயமா அவ தான் இதெல்லாம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. அப்பதான் இவகிட்ட இருக்கிற அந்த கோல்டன் காம்பஸ் எடுத்து அங்க இருக்கிறவங்க கிட்ட காமிக்கிறா. ஆனா இதுல வந்து வழி காமிக்கும், கரெக்டான பதிலையும் சொல்லிடும், அதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் வந்து நிச்சயமா முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைரா என்ன பண்றான்னா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி பாக்குறான். அதுவும் வந்து வேற வேற சிம்பிள்ஸா காமிக்க ஆரம்பிக்குது. அப்படி காமிக்கும் போது இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷன் வருது. அந்த பசங்க எல்லாம் எங்க இருக்காங்க, ஏதோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷன் தெரியுது. ஆனா எங்க இருக்காங்க இல்ல என்ன பண்றாங்கன்றது கரெக்டான விஷன் வந்து இவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி நேரத்துல அந்த மேரிசா வந்து சும்மா இல்லாம 2 விஷ பூச்சிகளை வந்து அனுப்புறான். இவளை கொண்டுட்டு அந்த கோல்டன் காம்பஸையும் எடுத்துட்டு வரதுக்காக இவ அந்த கப்பல்ல இருந்துட்டு இருக்கும்போது அந்த விஷப்பூசிகள் வந்து இவளை தாக்குறதுக்கு வருது. ஆனா அவ வந்து சும்மா விடுற மாதிரி இல்ல, அந்த காம்பஸையும் வந்து கொடுக்குற மாதிரி இல்ல. ஒரு பூச்சியை வந்து கொண்டுறாங்க, ஒரு பூச்சியை வந்து பாட்டில்ல அடைச்சு வச்சிடறாங்க. அப்ப வந்து அந்த பைரட் ராஜா என்ன சொல்றாருன்னா, அந்த பூச்சியை வந்து அவகிட்ட கொடுத்துட்டு நிச்சயமா இது வந்து உனக்கு ஒரு நாள் தேவைப்படும், அதனால உன்கிட்டயே வச்சிரு அப்படிங்கிற மாதிரி லைரா கிட்டே அந்த பூச்சியை வந்து கொடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே இந்த கப்பல்ல அந்த வடதுருவத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்க நைட் டைமிங் இங்க வந்து ஒரு சூனியக்காரி வரா. அவ வந்து லைரா கிட்ட அவளோட பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, உன்கிட்ட தான் அந்த கோல்டன் காம்பஸ்
காசு இருக்காமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அது மட்டும் இல்லை, அது வந்து உண்மை அப்படின்னா நான் வந்து இந்த கப்பலில் இருக்கும் போது ஒருத்தரை காதலிச்சேன், இந்த கப்பலில் இருக்கிற ஒருத்தரை, அவர் யாருன்னு கரெக்டாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளும் வந்து அந்த கோல்டன் காம்பஸை பார்த்து சொல்கிறா. இவங்க வந்து இந்த சூனியக்காரி வந்து காதலிச்சது இந்த கப்பலோட ராஜாவை தான், அவங்க தான் வந்து தெரியுறாங்க. அதை வந்து அவள் கரெக்டாக சொல்லிடுறா. சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இவ ஒரு சூனியக்காரின்றதுனால தான் இவளுக்கு வயசே ஆகலை, அவனுக்கு வந்து வயசாகிருச்சு. அந்த சூனியக்காரி அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பசங்கள்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்ற லொக்கேஷனையும் சொல்லிட்டு உனக்கு போகிற வழியில் ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்க கப்பல் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் நிற்கிது. அங்கே வந்து இவ உட்காந்து அந்த காம்பஸை தான் பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் தொப்பி போட்ட ஒருத்தர் வந்து பேசுகிறாரு இவகிட்ட எதை பற்றி பேசுகிறாருன்னா அந்த பனிக்கரடியை பற்றி தான். உனக்கு வந்து அந்த பனிக்கரடியோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படும், அதனால நீ வந்து அது இங்கே தான் அடப்பட்டு இருக்கு, அதை விடுதலை பண்ணினா நிச்சயமாக அது உனக்காக எல்லா ஹெல்ப்பும் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே நிச்சயமாக அதோட ஹெல்ப் வந்து எனக்கு தேவை, நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா லைரா அப்படின்னா அந்த பனிக்கரடியை போய் பார்க்குறான். ஆனால் அது ரொம்பவே வீக்காக இருக்கு. ஏன்னா ஒரு பனிக்கரடிக்கு ரொம்பவே முக்கியமானது அதோட கவசம் தான். அதோட கவசமே இப்போ இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையில் வந்து இந்த பனிக்கரடி வந்து தோத்து போயிருக்கும். இதோட பேர் வந்து பேரின்சன். இது வந்து தோத்து போனதுனால இது வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்து தனியாக போட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து சரக்கெல்லாம் ஊற்றி விட்டுருப்பாங்க. அப்போ இந்த பனிக்கரடியான பேரின்சன் வந்து போதையில் இருக்கும். அதனால அதோட கவசத்தை வந்து யாரோ திருடிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்டு லைராக்கு வந்து இந்த பனிக்கரடிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. அவளோட அந்த காம்பஸை வச்சு அந்த கவசம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறா. சர்ச்சில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொன்னதுமே அந்த பனிக்கரடிக்கு அவ்வளோ சந்தோஷம். அதை கேட்டதுமே அதை எடுக்கிறதுக்காக வேகமாக போய் அந்த இடத்துல சர்ச்சில் இருந்து அதோட கவசத்தையும் எடுத்துக்கிட்டு போட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து ஒரு கர்ஜனை பண்ணுது பாருங்க. அவ்வளோ பயமாக இருக்கும், அவ்வளோ கெத்தாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம லைரா கிட்ட போயிட்டு இதுக்கப்புறம் நான் நிச்சயமாக உனக்கு வந்து அடிமை மாதிரி இருப்பேன், உனக்காக நான் என்னோட உயிரை கூட கொடுப்பேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டு நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிக்கரடி அதுக்கப்புறம் அந்த தொப்பி போட்டவங்க அப்புறம் சில செயலர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்போ வந்து இவ கூட தான் வந்து டிராவல் பண்ணுறாங்க. அதுவும் அந்த பசங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ இவங்க டிராவல் பண்ணும்போது நைட் டைமுங்கிறனால எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த டைமிங்கில் இவ காம்பஸை பார்க்கும்போது ஒரு வீடு வந்து அதில் வந்து காமிக்கும். அந்த வீட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இவ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவா. அதனால என்ன பண்ணுவான்னா இவளும் அந்த பேரண்ட்ஸனும் மட்டும் அந்த வீட்டை நோக்கி இப்போ வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க அந்த வீட்டுக்கு போனதுமே இந்த கரடி தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் போய் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனால் அதுக்கு அவ வந்து இல்லை நான் போய் என்ன இருக்குன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து லைரா தான் வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது வீடே பயங்கர இருட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறமா தான் பார்க்குறான் இவளோட ஃப்ரெண்டு வந்து அங்கே தான் இருக்கான். அதுவும் அவனோட ஆத்மா வந்து அவன் கூட இல்லாததுனால ரொம்பவே வீக்காக இருக்கான். அதுக்கப்புறமா இவனையாவது எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ இவ வந்து அவனை காப்பாற்றி அங்கேருந்து வந்து அந்த வேரன்சன் மேலேயே அந்த இடத்துக்கு போயிடுறா. அவனை பார்த்ததுமே அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த மாதிரி இவங்க கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க டைமிங்கில் யாரோ சில பேர் வந்து இவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் சும்மா இருக்கிற மாதிரி இல்லை, இவங்க எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பவர்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால இந்த பேரன்சன் அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்கிற மனுஷங்களை பிடிச்சி அடிச்சிடுறாங்க. ஆனால் அந்த டைமிங்கில் அங்கே வந்து சில பேர் வந்துட்டு நம்ம லைராவை தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, அந்த பனிக்கரடிகளோட ஆட்கள் தான். அந்த ராஜா தான் வந்து இவளை தூக்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த தொப்பிக்காரரும் அந்த பனிக்கரடியும் அவங்க ரெண்டு பேருமே பேசிப்பாங்க. நான் போயிட்டு நிச்சயமா அந்த பொண்ணை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி பேரன்சன் சொல்ல, அப்போ இந்த தொப்பி போட்டவர் வந்து சொல்லுவாரு அங்க போறதே உன்னோட உயிருக்கே ஆபத்து உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா அந்த பொண்ணுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன், அதனால நான் நிச்சயமா போய் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே நீ உங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பறக்கிற பலூன்ல வந்துட்டு இப்ப பனிக்கரடியோட அந்த ராஜா இருக்கிற இடத்துக்கு வந்து வராங்க. இங்க ஒரு சைடு லைராவை கூட்டிக்கிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க. அங்க சுத்தி ஃபுல்லாவே வந்து பனிக்கரடிங்களா தான் இருக்கு. அங்க வந்து ராஜாவை பார்த்ததுமே இவளுக்கு வந்து ஒரு ஐடியா தோணிருது. அவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா நான் வந்து இப்ப பேரன்ஸோட ஆத்மா அப்படிங்கிறது மாதிரி சொல்றா. இதை கேட்டதும் இந்த ராஜாவுக்கு பயங்கர கோவம் வருது. அவனுக்கு ஆத்மா கிடைச்சிருச்சா அப்படின்னு. ஆமா நான் வந்து அவர் கூட சண்டை போட்டு இந்த மாதிரி தோத்து போனேன், அதனால வந்து என்னை வந்து அவர் ஆத்மாவா ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது மாதிரி சொல்றா. ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கோழையோட ஆத்மாவா இருக்கிறதுல விருப்பம் இல்லை, அதனால நீங்க வந்து அந்த பேரன்சன் கூட சண்டை போட்டு அதை வந்து தோக்கடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் உங்களோட ஆத்மாவா மாறிடுறேன் அப்படிங்கிறது மாதிரி இவ டீல் போடுறா. அந்த டீலுக்கு இந்த பனிக்கரடி ராஜாவும் வந்து ஒத்துக்கிறாரு. ஏன்னா இவருக்கு வந்து ஒரு ஆத்மா வேணும். சரி ஆத்மாவா இருக்கிற நீ இவ்வளவு தூரம் எப்படி பிரிஞ்சு வந்த அப்படிங்கிறது மாதிரி கேட்க, நான் வந்து சூனியக்காரி ஆத்மா, அதனாலதான் எனக்கு வந்து எதுவுமே ஆகலை, என்னால இவ்வளவு தூரம் வர முடிஞ்சது தனியா பிரிஞ்சு அப்படிங்கிறது மாதிரி இவ வந்து இடையில கேட்ட எல்லா கதையுமே வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே இந்த ராஜா கரடியும் வந்து நம்பிடுது. அதனால இப்ப இது வந்து என்ன பண்ணுதுன்னா பேரன்சன் கூட சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக இந்த டைமிங்கில் இந்த இடத்துக்கு வந்து பேரன்சனும் வந்துடுது. அப்படி வந்ததுமே இவ ஓடி போயிட்டு அதை கட்டிப்பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிரு, என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து உன்னை இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த பேரன்சனும் நிச்சயமா இல்லை நீ வந்து நல்லதுதான் பண்ணியிருக்கா, நான் ரொம்ப நாளாக இவன் கூட வந்து சண்டை போடணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பனிக்கரடியான பேரன்சனும் அந்த ராஜா கூட வந்து சண்டை போடுறதுக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இந்த ராஜா கரடிக்கும் அப்புறம் பேரன்சனுக்கும் பயங்கரமான பேட்டில் வந்து போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சது இல்லாத மாதிரி. கடைசி
கடைசியில பேரியன்சன் எப்படியோ அந்த ராஜா வந்து ஒரே அடியில வீழ்த்திடுறான். அதனால அந்த ராஜா அங்கேயே செத்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன, அங்க இருக்கிற எல்லா பனிக்கரடிகளுமே சேர்ந்து பேரியன்சனை வந்து ராஜாவா ஏத்துக்கிறாங்க. இதை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்பவே சந்தோஷம் லைராக்கு. ஏன்னா உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியும், அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமா ஒரு டைமிங்ல ஸ்டக் ஆகிடுறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பள்ளம். அதுல இருந்து கிராஸ் பண்ணணும் அந்த சைடு அப்படின்னா ஒரு சின்ன பிரிட்ஜால தான் முடியும். அங்க வந்து பனிக்கரடிலாம் வந்து கிராஸ் பண்ண முடியாது, நிச்சயமா உடஞ்சிரும். அதனால நான் மட்டும் போறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு லைரா வந்து அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போறா. அப்படி அவ அந்த சைடு கிராஸ் பண்ணதுமே அந்த பிரிட்ஜ் வந்து ஃபுல்லா உடஞ்சிருது. இதை பார்த்து அந்த பனிக்கரடி வந்து நீ மட்டும் உள்ள போகாத, உனக்கு சேஃப் இல்லை, நான் மற்ற ஆட்களை கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனா அதெல்லாம் இவ வந்து பெருசா எடுத்துக்கல. இவளுக்கு வந்து குழந்தைங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் போயிட்டு பார்க்கணும். அதனால அந்த பில்டிங்கை நோக்கி இவ வந்து போறா. இவ அங்க போனதுமே அந்த பில்டிங்கை திறந்து, அதாவது கதவை திறந்து ஒருத்தர் வராரு. உன்ன மாதிரி இங்க நிறைய குழந்தைகள் இருக்காங்க, நீ உள்ள வந்து பாரு அப்படிங்கறது மாதிரி சொல்லிட்டு லைராவையும் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு பார்த்தா அங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்க வந்து இவளோட ஃப்ரெண்டும் இருக்கான். எல்லாருமே உட்காந்து இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்காங்க. அப்ப இவ வந்து என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படிங்கறது மாதிரி லைரா அவன் கிட்ட கேட்க, இங்க வந்து எங்களை வச்சு ஏதோ ஆப்ரேஷன் பண்ண போறாங்களா, அதுக்கப்புறம் விட்டுருவாங்களாம் அப்படிங்கறது மாதிரி இவன் சொல்றான். இதெல்லாம் நம்பாத, ஏதோ ஒரு பொய் தான் இதெல்லாமே, அதனால ஏதோ ஒரு திட்டம் நடக்குது, என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் என்ன பண்றானா இவளை கூட்டிட்டு தனியா ஒரு அறையில போய் விட்டுறான். அவன் என்ன பண்றானா அந்த கோல்டன் காம்பஸை யூஸ் பண்ணி ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறது மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கா. அது வந்து கண்ணா பின்னான்னு எல்லா சிம்பிள்ஸையும் காமிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி இவ பார்த்துட்டு இருக்க. இந்த ரூமுக்கு வந்து நிறைய பேர் வராங்க, சில டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் அந்த மேரிசா எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. உடனே லைரா வந்து அங்க இருக்கிற டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறா. அப்பதான் மேரிசா ஒரு விஷயத்த சொல்றா. அந்த ஹீரோ வந்து ரிசர்ச் பண்றேன்னு போனாலும் அவனை அழிக்கிறதுக்காக சில ஆட்கள் அனுப்பணும். ஆனா அவன் வந்து அவங்களுக்கு காசை கொடுத்துட்டு தனியா ஒரு லேபே எடுத்து இப்ப வந்து ரிசர்ச் ஆரம்பிச்சுட்டானா. ஆனா எங்க இருக்கான் அப்படிங்கறது எங்களோட ஆட்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, சீக்கிரமா அவனோட கதை முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இவ பேசிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறா. இது எல்லாத்தையுமே இவ கவனிச்சுட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறமா இந்த டாக்டர்ஸ்குள்ள பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்டு வருது அப்படின்னு அடியில பாக்குறாங்க. பார்த்துட்டு லைராவையும் பிடிச்சிடுறாங்க. இவ வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷி இவளோட சோல், அதாவது ஆத்மா வந்து தனியா பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைஸ்குள்ள போட்டு ஆத்மாவை பிரிக்க போகும்போது கரெக்டா மேரிசா வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுறா. ஸ்டாப் பண்ணிட்டு இது மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு போயிடுறா. அதுக்கப்புறமா அவ ரூமுக்கு போனதுமா இவ வந்து சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றா. அப்பதான் லைரா வந்து மேரிசா கிட்ட எதுக்காக இந்த மாதிரி குழந்தைங்களோட ஆத்மாக்களை தனியா பிரிச்சு எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் வந்து ஒரு கதையை அடிச்சு விடுறா. என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் சொல்றதை இவங்க யாருமே கேட்காம போனாங்க, அது மட்டும் இல்ல அதனாலதான் இந்த டஸ்ட்ங்கிற ஒரு விஷயமே உருவாக்கி இருக்கு. அதனால நிறைய மனுஷங்கள் இறந்தும் போயிருவாங்க. அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக தான், அதுவும் முக்கியமா சின்ன பசங்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு வந்து நம்பிக்கை வரல. உடனே இவ என்ன சொல்றான்னா இன்னொரு பொய் சொல்றா. நான் தான் வந்து உன்னோட அம்மா, அது மட்டும் இல்ல இப்போ உங்க மாமான்னு சொல்லிட்டு இருக்காருல சயின்டிஸ்ட், அவர் தான் உன்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டதுமே இதையும் அவ நம்புற மாதிரி இல்ல. இருந்தாலும் இப்ப வேற வழி இல்லை, இவளை வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிறதுனால லைரா வந்து இப்ப நம்புற மாதிரி வந்து ஏமாத்திட்டு இருக்கா. அப்ப அவ என்ன பண்றானா, நான் தானே உன்னோட அம்மா, உன்னோட அந்த கோல்டன் காம்பஸ் வந்து என்கிட்ட தான் இருக்கணும், அதை வந்து என்கிட்ட கொடுத்துரு, நான் அம்மா பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவளை ஏமாத்தி வாங்க ட்ரை பண்றா. அவளும் ஒண்ணு கொடுக்குறா. அது என்னன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அந்த விஷப்பூச்சியை வச்சிருப்பால அதுதான். அது வெளில வந்ததுமே அவளை அப்படியே ஒரே போட போட்டுறது மயக்கமாகிடுறா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி லைரா அங்கேருந்து தப்பிச்சு அந்த டிவைஸையும் ஃபுல்லா ஆன் பண்ணி வெடிக்க வச்சுட்டு அங்க இருந்த பசங்க எல்லாத்தையுமே வந்து ரெஸ்கியூ பண்ணி வெளியில கூட்டிட்டு போயிடுறா. ஆனா இந்த இடத்துல இருந்து அவளால தப்பிக்க முடியல. ஏன்னா அங்க ஃபுல்லா மேரிசாவோட ஆட்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்ல ஓனாய் எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப என்னடா பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அவ பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருமே வந்து அவங்கள தாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த டைமிங்ல கரெக்டா அந்த பனிக்கரடி அதோட ஆட்கள் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. அந்த ஓனாய் எல்லாம் அடிச்சு தெறிக்க விட்டுட்டு இருக்கு அந்த பனிக்கரடி. இந்த மாதிரி சண்டை போயிட்டு இருக்க. ஒரு சைடு இவளை பிடிக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த சூனியக்காரியும் அங்க வந்துடுறா. அவளோட ஆட்களும் வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பனிக்கரடியை வந்து அங்க இருக்கிற ஓனாய் எல்லாமே வந்து சுத்து போட்டு பிடிச்சிருது. ஆனா என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த தொப்பிக்காரரோட ஆட்கள் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. செயலர்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப லைராக்காக இங்க வந்து சூனியக்காரங்க, அப்புறம் இந்த பனிக்கரடிங்க, மனுஷங்கன்னு எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுறாங்க அந்த பசங்க எல்லாத்தையுமே வந்து காப்பாத்துறதுக்காக. இப்போ லைரா சைடு வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால மேரிசாவோட ஆட்களால தாக்க பிடிக்க முடியல. அதனால அவங்க எல்லாருமே வந்து இறந்து போயிடுறாங்க. இவங்க எப்படியும் இந்த போராட்டத்துல வந்து ஜெயிச்சிட்டாங்க. இவங்க இங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஆனா இங்க ஒரு சைடு இந்த மேரிசாக்கு வந்து எதுவுமே ஆகல. வேற ஒரு மாற்று மருந்து கொடுத்து அவளை வந்து சரி பண்ணிடுறாங்க. இப்பதான் வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, அந்த காம்பஸ் மூலமா தன்னோட அப்பா யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறா. உண்மையிலே அந்த சயின்டிஸ்ட்னு சொல்லப்பட்டவர் தான் இவளோட அப்பா. அது மட்டும் இல்லாம தன்னோட அப்பா இப்ப வேற உலகத்துல இருக்காரு அப்படிங்கறதையும் அந்த காம்பஸ் மூலமா இவ வந்து தெரிஞ்சுக்கிறா. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த வேற ஒரு உலகத்துக்கு வந்து பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து செகண்ட் பார்ட் இன்னும் வரல, வந்துச்சுன்னா கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஏன்னா அதுலதான் வந்து இந்த ட்விஸ்ட் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுவாங்க. வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு இவங்க வந்து உண்மையிலே அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதையும், அதுவும் மேரிசாவும் இன்னும் உயிரோட தான் இருக்கா, சோ என்ன பண்ண போறா அப்படிங்கறது எல்லாத்தையும் அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸை பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. until then டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.